வேறு லெவலில். இதுக்கு குழம்பே தேவையில்லை. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சான்ஸே இல்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி அண்ட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா. இதுக்கு தண்ணி ஊற்றாத வெறும் தயிர் மட்டும் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு மீன்வைல் இதுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ் பத்த வச்சுட்டு நான்ஸ்டிக் பேன் வச்சு ஹீட் ஆன பிறகு ஒரு 2 to 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், ரொம்ப வேணாம் லைட்டாக போட்டுட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வதக்கிக்குவோம். லைட்டாக வெங்காயம் கலர் மாறின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுவோம். இதில நீங்க கொஞ்சம் கூட தண்ணி விட வேணாம். நீங்க ஸ்லோ ஹீட்ல மூடி போட்டு வேக வைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே அது அழகா வேகும். இங்க பார்த்தீங்களா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே இது அழகா வெந்துடும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஃப்ளேம லைட்டா கூட்டி விட்டுட்டு, ஒரு 2 மினிட்ஸ் அதே மாரி மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்துன பிறகு, அத அப்படியே கைவிடாத ஒரு 4 பெரட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் சொத்தி கொஞ்சம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலைய போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு, அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, சும்மா வாசனை குப்புன்னு தூக்கும். ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு என்கிட்ட இல்ல. அதனால இப்ப போடல. நீங்க போட மறந்துடாதீங்க. கொஞ்சம் கொத்தமல்லிய போட்டு, மேல கொஞ்சம் பெப்பர் தூள் தூவி இறக்குனீங்கன்னா, வேற லெவலுங்க. இப்போ நம்ம சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் ரெடிங்க. இத சுட சோறுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில். இதுக்கு குழம்பே தேவையில்லை. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சான்ஸே இல்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. See you next Sunday.